வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் கவர்னர் முதல்வரை சந்தித்து கலந்துரையாடல். சேதாரங்களை பார்வையிட்டு கூடுதல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய குழுவினரிடம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தல். பொது சாலைகளில் மீன் விற்பனை செய்பவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். மீன் கூடைகளை இறக்கி வைத்து மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சாலை மறியல். புயல் பாதிப்பினை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் ராஜ்நிவாசில் கவர்னரை சந்தித்தும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தும் கலந்துரையாடினர். புதுச்சேரியில் பெங்கல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை பிரிவின் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழு நேற்று ஆய்வு செய்தது. தொடர்ந்து ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து கலந்துரையாடினர். சந்திப்பின் போது புதுச்சேரி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வு குறித்து மத்திய குழு விளக்கம் அளித்தனர். புயல் மழையின் போது மிகுந்த இன்னலுக்கு ஆளானதையும், பயிர்கள், குடியிருப்புகள், சாலை உட்கட்டமைப்புகள் மற்றும் உடைமைகள் மிகுந்த சேதமடைந்திருப்பதையும் மத்திய குழுவுக்கு கவர்னர் எடுத்துரைத்தார். மேலும் வரலாறு காணாத தேசத்தின் உண்மை நிலையை விரிவாக மத்திய அரசுக்கு எடுத்துக் கூறும் வகையில் அறிக்கையை அளிக்குமாறு மத்திய குழுவிற்கு அறிவுறுத்தினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சரத் சவுகான், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்போது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு நிவாரண பணி, தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமைச் செயலர் சரத் சவுகான் பங்கேற்றனர். புயல் வெள்ள சேதங்களை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களிடம் வெள்ள சேதங்கள் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கி கூறினார். புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய அரசின் பேரிடர் ஆய்வு குழுவினர் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தனர். அக்குழுவினரோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமையில் ஆய்வு குழுவினர் அப்பகுதியில் ஆய்வு செய்து மழை பாதிப்பு சேதாரங்களை பார்வையிட்டு கூடுதல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் நமச்சிவாயம் பேரிடர் குழுவினரிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மத்திய அரசின் பேரிடர் ஆய்வு குழுவினர் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட செட்டிப்பேட், இருளர் பகுதிகளில் மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் வாதனூர் ஏரி சேதமடைந்ததையும் பார்வையிட்டனர். சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளிடம் விளக்கினார். பொது சாலைகளில் மீன் விற்பனை செய்பவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு நல்லவாடு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதியைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சில்லறை விலையில் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சில மீனவர்கள் கூடைகளின் மீன்களை கொண்டு வந்து மார்க்கெட் பகுதியில் விற்பனை செய்யாமல் பொது சாலை, தெருக்கள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விற்பனை செய்கிறார்கள். இதனால் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை மீன் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இதனை தடுத்து மார்க்கெட்டில் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சிக்னலில் உள்ள 4 முனை சந்திப்பில் மீன் கூடைகளை இறக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் அவர்களை தடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு செல்லுமாறு கோரினர். இதற்கு பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்கள் மீன் கழிவுகளை அப்படியே போட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் பொது இடத்தில் மீன் வியாபாரம் செய்பவர்களால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனை தடுக்காமல் எங்கள் மீது குறை கூறுவதா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நட்சத்திர தமிழன் விருதுகள் 2024 வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நட்சத்திர தமிழன் விருதுகள் 2024 வழங்கும் விழா காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நீண்ட காலமாக 100 தடவைக்கு மேல் இரத்த தானம், இயற்கை பாதுகாப்பு சேவைகள், கொரோனா காலகட்டத்தில் 1 லட்சம் குடும்பத்தினருக்கு ஹோமியோபதி மருந்து இலவசமாக வழங்கல், ஆயிரக்கணக்கான AFT, சுதேசி, பாரதி பஞ்சாலை உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவைகள் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளை பாராட்டி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வத்திற்கு புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சேவா ரத்னா விருது வழங்கினார்.
விருது வழங்கும் விழாவினை மக்கள் சமூக பாதுகாப்பு இயக்க தலைவர் டாக்டர் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சமூக சேவகி கலைவாணி கணேசன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த 93 வயதாகும் MDR ராமச்சந்திரன் வயது மூப்பு காரணமாக காலமானார். புதுச்சேரி முன்னாள் முதல்வரான 93 வயதாகும் MDR ராமச்சந்திரன் வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் களமிறங்கி முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 1977 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பிலும், 1980, 1985, 1990 ஆகிய ஆண்டுகள் திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 16/1/1980 முதல் 23/6/1983 வரையும், 8/3/1990 முதல் 2/3/1991 வரை என 2 முறை புதுச்சேரி முதல்வராக பதவி வகித்தார். 11/6/2001 முதல் 26/5/2006 வரை புதுச்சேரி சபாநாயகராகவும் பதவி வகித்துள்ளார். 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். திமுக, அதிமுக, காங்கிரஸ் என மாறி மாறி கட்சிகளில் இருந்த இவர் தற்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்து வந்தவர். இவரது மறைவிற்கு புதுச்சேரியின் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அரசு சார்பில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அவரது உடலுக்கு காவல்துறை அதிகாரிகள் தேசிய கொடி போற்றி அரசு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டனர். பெங்கல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தது. தொடர்ந்து பாகூர், TN பாளையம், மலட்டாறு பாலம், இடையார் பாளையம், என்ஆர் நகர், தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று புயல் மழையால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டது. முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் மாலை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது புயல் மழை மற்றும் வெள்ள சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய குழுவினரிடம் விளக்கி கூறி சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு நிவாரணப் பணி மற்றும் உதவித்தொகைக்கு தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்துக் கூறினார். தொடர்ந்து 2வது நாளாக இன்று வெங்கடா நகர் துணை மின் நிலையம், கதிர்காமம், கோரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆய்வை முடித்துக் கொண்டு இன்று மதியம் முதலமைச்சர், ஆளுநர் ஆகியோரிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு மத்திய புதுச்சேரியிலிருந்து டெல்லி புறப்பட்டனர். 3 நாட்களாக வடியாத வெள்ளத்தால் கத்தரி, மரவள்ளி, மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் பாழாகிவிட்டதாக விவசாயிகள் மத்திய குழுவினரிடம் முறையிட்டு இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தினர். பெங்கல் புயல் கனமழையால் 10,000 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளது. நெற்களஞ்சியமான பாகூரில் 20க்கும் மேற்பட்ட கிராம விவசாய நிலங்கள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி பாழானது. நேற்று பாகூர் சுற்றுவட்டார பகுதியை பார்வையிட்ட மத்திய குழுவினரிடம் சித்தேரி பகுதி விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்கள், இஞ்சி, மஞ்சள், கத்தரிக்காய், மரவள்ளி உள்ளிட்ட தோட்டப் பயிர்களை காண்பித்து பாதிப்புகளை முறையிட்டனர். மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை குறைவு இப்பகுதியைச் சேர்ந்த ஒரு விவசாயிக்கு மட்டும் 9 லட்சம் வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே விவசாய நில இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விரைந்து செயல்பட்ட அரசு ஊழியர்களை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் விருந்து வைத்து கௌரவித்தார். புதுவையில் புயல் மற்றும் கனமழையால் புதுவை வெள்ளக்காடானது. இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து உதவும் வகையில் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, வனத்துறை ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டனர். அவர்களை இன்று மரப்பாலத்தில் உள்ள தனியார் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அழைத்து விருந்து வைத்து கௌரவித்து விரைந்து செயல்பட்டதற்காக நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் முதலியார்பேட்டை தொகுதியில் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர மிகவும் சிரமப்பட்டனர். மேலும் மின்கம்பிகள், மரங்கள் விழுந்தது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அதனை ஊழியர்கள் விரைந்து வந்து சரி செய்து கொடுத்தனர். எங்கள் தொகுதியில்தான் முதலில் மின்சாரம் கொடுக்கப்பட்டது என்றும் இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஏஆர் ரஹ்மான் உயர்நிலைப் பள்ளியில் இன்று சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஏஆர் ரஹ்மான் உயர்நிலைப் பள்ளியில் இன்று சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் மாணவ மாணவிகளின் சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் எஸ்பி பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், பள்ளி கரஸ்பாண்டன்ட் நிசார் அகமத் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மறைந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களவை எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், காரைக்கால் அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முன்னாள் மக்களவை எம்பி ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், அசோக் பாபு, செந்தில்குமார், நாஜிம், சிவா, லட்சுமிகாந்தன், KN நேரு, சம்பத், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, அனிபால் கென்னடி, பாலன் உட்பட அரசு அதிகாரிகள், அனைத்து கட்சி பிரமுகர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு MD ராமச்சந்திரன் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வடகரை இடுகாட்டில் குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வானகரம் புதுச்சேரியில் வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் பெடல் ஃபார் பேலன்ஸ் சைக்கிள் பேரணியை கடற்கரை காந்தி திடலில் நடத்தியது. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வானகரம் பெடல் ஃபார் பேலன்ஸ் என்ற 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை புதுச்சேரியிலிருந்து சென்னை வானகரம் வரை நடத்தியது. இது வெர்டிகோ, தலை சுற்றல் மற்றும் சமநிலை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் விழிப்புணர்வு முயற்சியாகும். இந்த சைக்கிள் பேரணியை முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை கண்காணிப்பாளர் சைலேந்திர பாபு IPS மற்றும் டாக்டர் ராகுல் ராகவன் மேனன் CEO மற்றும் DMS கிளஸ்டர் 2 அப்போலோ மருத்துவமனைகள் சென்னை போன்ற முக்கிய பிரமுகர்களுடன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அவர்களுடன் லூட்விக் மாக்சிமிலியன்ஸ் மியூசிக் பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் கிளினிக்கின் மூத்த மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் மைக்கேல் ஸ்டம் மற்றும் தலைசிறந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றனர். வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்ற 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியில் பல நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றனர். முன்னாள் முதலமைச்சர் DR மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் புதுவை மக்களால் DR என்று அன்போடு அழைக்கப்பட்ட D ராமச்சந்திரன் மறைவு புதுவை மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு ஆகும். அவர் முதல்வராக இருந்த போதும் கூட தனது குடும்பத்தாருடன் அன்போடும் பாசத்தோடும் அதே நேரத்தில் கடுமையாகவும் இருந்தவர். முதலில் 1969ஆம் ஆண்டு நெட்டப்பாக்கம் தொகுதியில் வெங்கடசுப்பையா ரெட்டியாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலில் புதுச்சேரி சட்டசபைக்குள் நுழைந்தவர். 2 முறை புதுவை முதல் அமைச்சராகவும் 2 முறை அமைச்சராகவும் சபாநாயகராகவும் இருந்து மக்கள் பணியாற்றியவர். நான் DR-உடன் நெருங்கி பழகி அவருடன் இணைந்து அரசியல் செய்த நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்களாகும். புதுச்சேரி இணைப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது நான் அவருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாரால் DR அவர்களுடன் என்னையும் கைது செய்து கடலூர் கேப்பர் குவாரி சிறையில் அடைக்கப்பட்டு எங்களுடன் முன்னாள் முதல்வர் ஃபாரூக் மரக்காயர், MGR கழக செயலாளர் PK லோகநாதன் ஆகியோர் சிறையில் இருந்தனர். DR வீட்டிலிருந்து வந்த சாப்பாட்டை பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்ட நாட்களை இன்றும் எண்ணி பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர் பிரிந்தது புதுவை மக்களுக்கும் எனக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் என்றார். புதுச்சேரி மிஷன் வீதி புனித ஜென்மராகினி அன்னை பேராலய தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. இந்த பேராலயத்தின் 333வது ஆண்டு பெருவிழா கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் ரோம் நாட்டைச் சேர்ந்த போப்பாண்டவர், இந்திய துணை தூதர் லியோபோல்டோ கிரீன்லி அன்னையின் உருவம் அச்சிட்ட கொடியை ஏற்றி பெருவிழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான நேற்று காலை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி,
சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அமைச்சர் எஸ். பி. சிவகுமார், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் மருதுபாண்டியன் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேராயர் தலைமையில் நற்கருணை ஆசிர் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 6 மணிக்கு திருப்பலிக்கு பின் கொடியிறக்கம் நடைபெற்று விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரி யோகா சென்டர் சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி ஆந்திர மகா சபாவில் நடைபெற்றது. புதுச்சேரி யோகா சென்டர் சார்பில் மகாலட்சுமி, தேவி, ஸ்ரீ சண்முகப்பிரியா ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி 45 அடி சாலையில் உள்ள ஆந்திர மகா சபாவில் நடைபெற்றது. விழாவில் கலைமாமணி பிரபாவதி, தினகரன், பாரதி, அரவிந்த், திருமுடி, அருண், சங்கரி, முருகானந்தம், கலைமாமணி ஆனந்த பாலயோகி, பவனானி, ராகினி, சீனிவாசன், ராஜா, ரமணி, தினகரன், சுமதி, ரமேஷ், ராஜ்குமார், ஐயர், கலைமாமணி லூரிஸ், சாந்தி, பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் விசித்ரா, பால்கண்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவிகளின் பெற்றோர்கள், அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்டுகளித்தனர். குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு புட்லாயம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத 4வது சோமவாரத்தை முன்னிட்டு குரு லிங்கேஸ்வரருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி நிலைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் இன்று கார்த்திகை மாதம் 4வது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சதாபிஷேகம், கலச பூஜை, கணபதி ஹோமத்தோடு குரு லிங்கேஸ்வரருக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் மற்றும் சிவபெருமானை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7130 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் கவர்னர், முதல்வரை சந்தித்து கலந்துரையாடல். சேதாரங்களை பார்வையிட்டு கூடுதல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய குழுவினரிடம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தல். பொது சாலைகளில் மீன் விற்பனை செய்பவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும், மீன் கூடைகளை இறக்கி வைத்து மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சாலை மறியல். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் உடலுக்கு முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.